கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆர். கிருஷ்ணசாமி கவுண்டர் நினைவு அறக்கட்டளை மற்றும் வின்னஸ் இந்தியா குழுமங்களின் சார்பில் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில், இது குறித்து நிர்வாக அறங்காவலரும் இயக்குனருமான சி. கே. கண்ணன் கூறியதாவது: 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கோவை மாவட்ட அளவில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கும், மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் இருதயம், சிறுநீரக நோய்களில் இருந்து மீண்ட மாணவர்கள், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா போட்டியில் சிறந்த வீரர்கள் ஆகியோர்களுக்கு இலவசமாக வீட்டு மனைகள் வழங்கி ஊக்குவித்து வருகிறோம். இதற்கிடையில் சின்னாம்பதி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நிலம் தானமாக வழங்கப்பட்டுள்ளதுடன், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டவும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோவில் பகுதிகளில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் ஓய்வு மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சின்னாம்பதி பழங்குடியினர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன், ஆண்டுதோறும் தைத்திருநாளில் மக்களுடன் இணைந்து விழாக்களும் நடத்தப்படுகின்றன. மேலும் தினமும் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு இணையாக வாளையார் அருகே 25 ஏக்கரில் வின்னஸ் ஹில் ரிசார்ட்ஸ் என்ற புதிய சுற்றுலா தலமும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ரிசார்ட்டில் நீச்சல் குளம், விளையாட்டு வசதிகள், ஓபன் தியேட்டர் உள்ளிட்ட பல அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் வின்னஸ் இந்தியா குழுமத்தின் இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கங்க. வருடம் தோறும் நம்ம ஒரு 10-15 ஆண்டுகளாக 10th +2 ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஒரு லேஅவுட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்த லேஅவுட்டோடைய பத்திரத்தை இன்றைக்கி அவங்களுக்கு உரிமையாளர்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பழங்குடியின மக்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக நோட்டு புக்கு, இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் இந்த வருஷம் கொடுக்குறோம். எங்கள் மூதாதையர்கள் இந்த சின்னாம்பதி, புதுப்பதி 2 இடம் பழங்குடியினருக்கு குடியிருப்புக்கு கொடுத்தாங்க. அந்த பகுதியில் ராயன்கிற பழங்குடியினர் எங்கள் மூதாதையர் காலத்துலேருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தார். அவரோட பையன் எங்ககிட்ட டிரைவராக இருந்தார். அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ அவங்களுக்கு அந்த கல்யாண உதவித்தொகை இன்றைக்கி கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி ஏழை எளியோர், இந்த உடல்நலம் குன்றியவங்களுக்கெல்லாம் நிறைய லேஅவுட் கொடுத்துருக்குறோம். துப்புரவு தொழிலாளர்கள் கோயம்புத்தூரில் ஒரு 25-30 பேருக்கு லேஅவுட் கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷம் அதே மாதிரி +2 10th படிக்கிறவங்களுக்கு இதே மாதிரியான ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு 2 லேஅவுட் கொடுக்க போகிறோம். அந்த விஷயத்தை நம்ம இப்போது நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா, நம்ம யார் குறிப்பிட்ட சமுதாயம் இல்லை, யார் ஹையாக வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோங்க. அதே மாதிரி நிறையா உடல்நிலை சரியில்லாதவங்க, இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, அனாதை குழந்தைகளுக்கும் நம்ம லேஅவுட் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாமே இப்போ நம்ம லேஅவுட்டில் வீடு கட்டி இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நான் கௌரவ மடாலயத்தில் ஒரு ரொம்ப ஏழ்மையான இது சாமி சொன்னார், இந்த குழந்தை ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்கன்னு. அவங்க அதிக மதிப்பெண் எடுத்ததுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறோம். நாங்கள் நிறைய திருக்கோயில்களில் அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம். இது இன்றைக்கி இங்கே ஏன் வச்சோம்னு சொன்னோம்னா, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கையான சூழலில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்கிறது தெரியணும். அவங்க எல்லோரும் இயற்கையோடு என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. சின்னாம்பதி வில்லேஜில் கே. கண்ணன் கவுண்டர் அவர் கவுண்டரோட காட்டில் தான் எங்கள் அப்பா ஒரு 20 வருஷமாக டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இங்கே தான் பரம்பரையாக நாங்கள் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து, அவங்க தாத்தா காலத்துல இருந்து வரைக்கும் எல்லாமே இங்கதான் செய்வாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் இங்கதான் வச்சு அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்க. காசெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ என்னோட கல்யாணத்துக்கு அவங்க 25,000 தொகையா கொடுத்துருக்காரு. அது நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஹெல்ப் மேலும் மேலும் வளர்ந்து போகணும்.